ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கூட காலை ஜெபத்திலே ஆயத்தத்தோடு கூட வந்து அமர்ந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட வேத தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட பகுதி யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனம். யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். யோசுவா இந்த இடத்துல நியாயப்பிரமாணத்தை குறித்து சொல்லுகிறார். இது அப்படியே நம்ம வேதத்தின் வசனங்களுக்கு ஆதாரமாக நம்ம மாற்றிக்கொள்வோம். அதாவது நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அடுத்தது, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். அப்போது இந்த இதில் செய்யணும் அப்படின்னா ஒன்று கவனமாக இருக்கணும். வேதத்தின் வசனங்களின்படி நம்ம ஜீவியம் மாறணும், நம்ம வாழ்க்கையை அமைத்து கொள்ளணும்னு எல்லாருக்கும் விருப்பம் இருக்கும். ஆனால் அதில் கவனமாக இருக்கிறோமா? ஒரு காரியம் நம்ம தவறி நடந்தால் கூட முதல்ல அதில் நமக்கு ஒரு எச்சரிப்பு வரும். நமக்கு மனசுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வந்து ஒரு சின்ன உணர்வை கட்டளையிடுவார். அதுக்கு நம்ம செவி கொடுத்தோன்னா ஆண்டவர் வந்து தொடர்ந்து நம்மக்கிட்ட அந்த மாதிரி காரியங்கள் நம்மக்கிட்ட வரும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மளை உணர்த்திக்கிட்டே இருப்பார். இல்லை இது ஒரு சின்ன காரியம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தத்தை நம்ம அசட்டை பண்ணோன்னா தொடர்ந்து நம்ம கூட போராடிட்டு சத்தம் இல்லாமல் அமைதியாக அவர் வெளியேறி போயிடுவார். அதனால் நம்முடைய அந்த மனசுக்குள்ளே தோன்றுகிற அந்த எண்ணம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிற காரியம் இந்த வேத வசனங்களின்படியெல்லாம் செய்ய நம்ம கவனமாக இருக்கிறோமா அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில் நமக்கு அந்த உணர்வு, நமக்கு பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிற அந்த ஒரு நொடியில் நம்ம வந்து ஜாக்கிரதைப்படணும். வேத வசனங்களின்படி தான் நம்ம நடக்கிறோமா, இந்த வேதத்தை தான் கை கொள்கிறோமா. நம்ம விசுவாசிகள் அப்படின்னு சொல்லிக்கிறோம், ஆனால் நம்ம வேதத்தின்படி நடக்கிறோமா அப்படின்றத யோசித்து பார்க்கணும். அடுத்து பாருங்கள், இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக அப்படின்னும் போது யாராவது அப்படி நினச்சிக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு நமக்கு தோணும். ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் எனக்கு அப்படிலாம் தோணும் இந்த வசனங்களை பார்க்கும்போது. இப்படி எப்படி செய்ய முடியும் அப்படின்ட்டு. ஏன்னா சில பரிசுத்தவான்களை பார்க்கும்போது அவங்க உட்காந்தாலும் எழும்பினாலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லுவாங்க. அடுத்து அவங்களோட அந்த இருதயத்துக்குள்ளே ஏதாவது ஒரு பாரமான காரியங்கள் வந்தால் அவங்களுடைய பெருமூச்சோடு கூட அவங்க ஸ்தோத்திரத்தை ஏறெடுப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இது எப்போ நமக்கு வரும் அப்படின்னு எனக்கு தோணும். ஏன்னா நம்ம அப்போ தான் ஒரு பிகினிங் ஸ்டேஜு, ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கோம். நமக்கு இப்படிலாம் மாற முடியுமா? நம்மளால் முடியுமா? நம்ம ஃபுல்லாக உலக பிரகாரமாகவே இருந்திருக்கிறோமே, உலகத்துக்குள்ளேயே இருந்திருக்கிறோமே, இப்படிப்பட்ட இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்மளால் ஜீவிக்க முடியுமா அப்படின்னு நம்ம நினைக்கும்போது இன்றைக்கி பாஸ்டர் அந்த பாட்டை வந்து கரெக்டாக பாடினாங்க. அதாவது நான் ஞானஸ்நானம் எடுத்து அந்த தண்ணியிலேருந்து வெளியே வரும்போது எனக்கு பாடப்பட்ட பாடல் இந்த பாட்டு தான். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார், ஜெய கீதங்கள் நாம் பாடியே அப்படின்ட்டு. அதை கேட்கும்போது எனக்கு மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா என்னால் நிற்க முடியாது, கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் நான் ஆண்டவருடைய வழிகளில் நிற்க முடியாது அப்படின்றத நான் நல்லாவே உணர்ந்திருந்தேன். அப்போ எப்படி முடியுன்ற கேள்வி மட்டும் எனக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் ஞானஸ்நானம் எடுத்து வெளியே வரும்போது இந்த பாடல் வந்து பாடினாங்க. அதே போல் கர்த்தர் கிருபையாக நம்மளை நடத்தி இதுவரைக்கும் கொண்டு வந்து இப்போ நான் நினைக்கிறேன் அநேக நேரங்களில் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுறோம், அந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே நமக்குள்ளே இருக்குது. இந்த வேத வசனங்களை தியானிக்கிறோம் அப்படின்னும் அப்படிலாம் பார்க்கும்போது இது கண்டிப்பாக தேவனுடைய கிருபை மட்டும்தான், நம்மளால் முடியவே முடியாது. ஆனால் நம்ம வாஞ்சிக்கணும், தேவனை வாஞ்சிக்கணும், வேதத்தை வாஞ்சிக்கணும். அப்போ கட்டாயம் கர்த்தர் நம்மளை இந்த மாதிரி ஒரு நிலைமை கொண்டு வருவார். அப்போ பாருங்கள், அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வழியே வாய்க்க மாட்டேங்குது, பிரச்சனை இப்படியே தான் இருக்குது, எங்கே போனாலும் எதுவுமே தொடங்க மாட்டேங்குது அப்படின்லாம் சில பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன்.
ஆனால் முதல்ல மூல காரணம் சரி செய்ய வேண்டிய காரியம் எது அப்படின்னா தேவனுக்கும் அவங்களுக்கும் உள்ள உறவு தான். அதாவது படகை சரி பண்ணாமல் நிறைய பேர் நல்லாவே நம்ம போக முடியலையே அப்படின்ற மாதிரி நினைக்கிற மாதிரி தான். படகுல இருக்கிற அந்த ஓட்டையை முதல்ல அடைக்கணும். அதே போல் இந்த இடத்துல தேவனோடு கூட உள்ள உறவு, வேதத்தை தியானிக்கிறது, வேத வசனத்தின்படி நடக்கிறது, இந்த மாதிரி காரியங்களை நம்ம வாழ்க்கையில் நம்ம சீர் செஞ்சோன்னாலே போதும். அதாவது அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நம்ம நினைக்கலாம் நமக்கு நிறைய அறிவு இருக்குது, நம்மளால் செய்ய முடியும், இது நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தேவன் அந்த இடத்துல அவருடைய ஞானம் மட்டும்தான் அந்த இடத்துல வெளிப்படணும் அப்படின்னு நினச்சி கூட சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் குறுக்கிடுவார். அப்போ நம்ம அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என்னுடைய ஞானம் ஒன்றும் இல்லை, தயவுசெய்து உம்முடைய ஞானத்தினால் நிரப்புங்க அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும் பொழுது, வேத வசனங்களுக்கு ஒப்பு கொடுத்து வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது கர்த்தர் கட்டாயம் நம்ம அப்படி நடத்துவார். சங்கீதம் 1ஆவது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறது முதல் வசனம் என்ன அப்படின்னா 2வது வசனம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது முடியும் போது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியும். அதாவது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கணும், எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் நம்ம அதை செய்கிறோமா? பிரியமாக இருக்கிறது அப்படின்னும் போது கடந்த வாரத்தில் பாஸ்டர் சொன்ன மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பைபிள் எடுத்து தலைக்கு வச்சுக்கிட்டு தூங்குவாங்க. ஏன்னா பேய் பிசாசு வராது, கனவு வராது, பயங்கரமான சொப்பனங்கள் வராது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறோன்னா அதை ஆர்வமாக நம்ம வாசிக்க வேண்டியது அவசியம். நான் எப்பயுமே சொல்கிறது, ஒரு நாளைக்கு 4 அதிகாரங்கள் வாசித்தோன்னா நம்ம ஒரு வருஷத்தில் ஈஸியாக வேதத்தை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. எத்தனை பேர் ஆண்டவருக்குள்ளே கூட சில நேரங்களில் சில பேர்கிட்ட விசாரிக்கும்போது, இல்லை இன்னும் ஒரு தடவை கூட வேதத்தை முடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு, ஆரம்பிக்கிறேன் ஆனால் பாதியில் ஏதோ ஒன்று இதாகிடுது, அப்படியே முடிஞ்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் தயவு செய்து இந்த வருஷத்தில், இந்த புது வருஷத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. முதல்ல வேதத்தில் பிரியமாக இருங்க. அடுத்து எப்பெல்லாம் அதை வாசிக்க முடியும் அப்படின்னு டைமை ஒதுக்குங்க. அதாவது நம்ம பைபிளை தூரமாக வச்சுக்கிட்டு வாசிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக முடியாது. அதுக்கு ப்ராக்டிக்கலாக நம்ம அது ஒரு நாளைக்கு 4 அதிகாரம்னும் போது அமர்ந்து வாசித்தா ஒரு வேளை ஒரு 20-25 நிமிஷங்கள் தான் ஆகும். ஆனால் அது பெரிய நேரம், எனக்கு அவசரம், நான் நிறைய வேலை பார்க்கணும், ஒரு நாள் பிறந்த உடனே நான் நிறைய வேலை பார்க்கணும், வேலைக்கு போகிறேன், ஸ்கூலுக்கு போகிறேன், காலேஜுக்கு போகிறேன் அப்படிலாம் ரீசன் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து அதை அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு 4 அதிகாரன்றதை எப்படி உங்களால் வாசிக்க முடியும்? காலையிலையும் சாயந்தரமுமா அப்படி பிரித்து, காலையில் பழைய ஏற்பாடு வாசிங்க, நைட்டு புதிய ஏற்பாடு வாசிங்க. இப்படியாக வாசித்து எப்படி ஆகிலும் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே தேவனுடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறது மாத்திரம் இல்லை, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருந்து அந்த வழிகளை வாய்க்க பண்ணுகிற ஆசீர்வாதங்கள், புத்திமானாய் நடக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அடுத்து ஒரு வசனம் பாருங்கள், சங்கீதம் 37வது அதிகாரம் 31வது வசனம். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. அதாவது அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் வேத பாரகனாகிய எஸ்ராவை நம்ம பார்க்க முடியும். அதாவது வேத பாரகன் அப்படின்னும் போது வேதத்தை பகுத்து போதிக்கிறதான அந்த போதனை செய்கிற மனுஷனாக தான் அவன் இருந்தான். அவனுக்குள்ளே அந்த ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு தேவன் ஒரு காரியத்தை போடும் பொழுது அதை குறித்த காரியங்களை அவன் தீர்மானிக்கிறான், அதுக்காக முயற்சி பண்ணுறான், அதுக்கான எல்லா ஆட்களையும் திரட்டி எல்லா வேலைகளையும் செய்யும்போது எத்தனையோ இடையூறுகள். அதாவது அவன் அந்த இதை கட்ட முடியாதபடி அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அது இடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி அவனை மனம் அடிவாக்குறதான சூழ்நிலைகள் எத்தனையோ வந்துச்சு. ஆனால் ஒரு இடத்துல கூட இன்னொன்று நம்ம கண்டு சந்திப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டுலாம் அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். எஸ்ராவா நெகேமியாவா தெரில, அந்த மாதிரி அந்த புத்தகங்களில் நம்ம பார்க்க முடியும். அந்த அலங்கத்தை கட்டுற காரியம் நெகேமியாவோட இதுலேயும் பார்த்தோம்னாலும், அடுத்து எஸ்ராவுடைய காரியங்களில் பார்த்தோம்னாலும்
நம்ம எவ்வளவோ தடைகள் வர்றதை பார்க்க முடியும். கண்டு சந்திப்போம் அப்படின்னு கூப்பிடும்போது, நான் வந்து பெரிய வேலையை செய்கிறேன், நான் வர முடியாது அப்படின்னு சொல்லி அவன் அந்த இடத்துல ஒரு தடையை போடுறான். என்னால் முடியாது, இந்த வேலையை நான் முடிக்காமல் வர முடியாது அப்படின்னு. ஒருவேளை போயிருந்தான்னா அந்த இடத்துல பிரச்சனையாக இருக்கும். இன்னொன்று, ஆலயத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கலாம், கதவை பூட்டிக்கலாம், கொல்ல பார்க்குறாங்க அப்படின்லாம் ஆலோசனைகள் வருது. ஆனாலும் அதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துலலாம் அவன் வந்து உறுதியாக தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கும் பொழுது அவன் நடைகளில் ஒன்றும் பிசகாதபடி ஆண்டவர் பாதுகாக்கிறார். அப்போ இது எப்படி வருது? இவனுக்கு யார் ஆலோசனை சொல்கிறான்னா தேவனே நடத்துகிறார், தேவனே ஆலோசனை சொல்லுகிறார். அதனால் தேவன் அருளிய வேதம் நம்ம வாயில் மட்டும் இல்லை. சில பேர் நல்லா வசனத்தை மனசில் பதிச்சு வச்சுருப்பாங்க, கேட்டால் கூட கரெக்டாக பாதி வசனம் சொல்லிடுவாங்க. ஆனால் அதை வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறாங்களா, அது இருதயத்தின் தியானமாக இருக்கா அப்படின்னா இல்லை. அதனால் தயவுசெய்து நம்ம படித்து வெறுமனே பாட புத்தகத்தை நம்ம மனப்பாடம் பண்ணுற மாதிரி அது நமக்கு ரொம்ப பழக்கமான ஒரு காரியம். அதுவும் நம்ம நாட்டில் வந்து இந்த மனப்பாடம் பண்ணுறது அப்படின்றது நான்லாம் ரொம்பவே நல்லாவே மனப்பாடம் பண்ணுவேன். ஒரு புள்ளி கூட மாறாமல் எழுதணும்னு பார்ப்பேன், அப்படி மனப்பாடம் பண்ணுவேன். ஆனால் அது இல்லை, அதை புரிஞ்சிக்கிட்டு நம்ம வந்து அதை நம்ம வாழ்க்கையில் அதை புரிஞ்சிக்கிட்டு அதை செய்யணும் அப்படின்னு தான் தேவன் எதிர்பார்க்குறாரு. அதனால் அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை என்ற வேத வசனத்தின்படியாக நம்ம தேவன் அருளிய வேதம் நம்ம இருதயத்தில் இருக்குது. அதனால் நம்ம அதில் நடந்தோன்னா நடைகளில் ஒன்றும் பிசகாதபடி தேவன் பாதுகாப்பார். சங்கீதம் 78வது அதிகாரம் 5வது வசனம். அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி. இந்த இடத்துல தான் அநேக தேவ பிள்ளைகள் வந்து தவறுறாங்க. அதாவது வேத வசனங்களை வாசி அப்படின்னு யாருமே சொல்கிறதில்ல. ஆனால் பாடத்தை படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி காரியங்களில் முதலாவது நம்ம வந்து மாற வேண்டியது அவசியம். ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் வேதத்தை தியானிக்கிறாங்களா, வாசிக்கிறாங்களா அப்படின்னு பெற்றோராகிய நம்ம வந்து கவனிக்க வேண்டியது அவசியம். நம்ம சின்ன வயசில் பிள்ளைங்களை பாடுபடுத்துகிறோமோ அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம். ஆனால் முதல்ல நீங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய நிலைமையில் பிள்ளைகள் இருப்பாங்க. வேதத்தை வாசித்து ஜெபிக்கக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது கொஞ்சம் வளர பிள்ளைங்க வாசிக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்கள வாசிக்க சொல்லி ஜெபத்தை அவங்க பண்ண சொல்லி அப்படியே திருத்தி கொண்டு வந்தீங்கன்னா அவங்கள அறியாமையே அவங்க ஜெபிக்காமல் எங்கேயுமே போக மாட்டாங்க. ஏன்னா காலையில் எழும்பின உடனே நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி வேதத்தை வாசிக்கணுன்றது அவங்க வாழ்க்கை முறை பழக்கமாகவே அது மாறி போயிடும். அதனால் தயவு செய்து முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம வேதத்தை அறிவிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு நம்ம தீவிரமாக இருக்கணும். முதல்ல நம்ம வாசிக்கணும், அடுத்து பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக நம்ம காலையிலையும் நைட்டும் பைபிளை வாசிக்கிறத பிள்ளைங்க பார்க்கணும். அப்போ தான் அந்த பிள்ளைங்களும் அதை வந்து தவறாமல் கைக்கொள்ளும். அடுத்து சங்கீதம் 89வது அதிகாரம் 30வது வசனம். அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன். ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். 35வது வசனம் பாருங்கள். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். இந்த வசனத்தை நம்ம பார்த்தோம் தொடர்ந்து. அதாவது தாவீது எப்படிப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். வேதத்தில் எவ்வளோ ஒரு தியானமாக இருந்தார், எவ்வளோ வாஞ்சையாக இருந்தார், அது எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் அந்த தாவீதுக்கு ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு, பிள்ளைகள் நியாயங்களின்படி நடவாமல் வேதத்தை விட்டு விலகி கட்டளைகளை கைக்கொள்ளாமல் ஒருவே போனால் நான் வந்து அவங்க மீறுதலை மிலாற்றினால் தண்டிப்பேன், அக்கிரமத்தை வாதைகளினால் தண்டிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு அடுத்து சொல்கிறார் பாருங்க. ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன்.
ஏன்னா தாவீது நிமித்தம், தாவீது தேவன் மேலே வைத்திருந்த வாஞ்சை நிமித்தம் ஆண்டவர் அந்த சந்ததிக்கு கிருபை பாராட்டுறதை நம்ம பார்க்க முடியுது. அதனால் முதலாவது நம்ம இந்த வாழ்க்கையில் நம்ம வேத வசனங்களின் மேலே வாஞ்சையாக இருப்போம், தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவன் தான் எல்லாவற்றையும் செய்கிறவர் அப்படின்னு ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். 1812 வருஷம் பார்த்திங்கன்னா அந்த நெப்போலியன், எல்லாருக்குமே தெரியும் நெப்போலியன், அலெக்சாண்டர், இவங்கெல்லாம் நல்ல யுத்த வீரர்கள் அப்படின்னு. அவர் அந்த வருஷத்தில் ஒரு தீர்மானம் பண்ணார், ரஷ்யாவோடு சேர்ந்து யுத்தம் பண்ணி அந்த இடத்தையும் நம்ம பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி யுத்தம் பண்ணி நிறைய பிளான்லாம் பண்ணும்போது ஒரு யுத்த வீரன் மட்டும் சொன்னால் கடவுள் நினச்சாதான் இது நடக்கும், நம்ம நினச்சி நம்ம பிளான் பண்ணுறதுனால இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இந்த நெப்போலியனுக்கு அதை ஒத்துக்கவே முடியல. அது என்ன, நம்ம எல்லா கண்ட்ரியையும் ஜெயிச்சிட்டோம், இந்த ஒரு இது நம்மளால் முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு பெருமையான ஒரு காரியத்தை அவன் சொன்னான். இல்லை, நெப்போலியன் தான் தீர்மானிக்கிறான், நெப்போலியன் அதை செஞ்சு முடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை அவன் சொல்கிறான். நான் தான் அதை செய்கிறேன், நான் அதை செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இடத்துல அந்த ரஷ்யாவில் அவங்க போருக்கு போகும்போது என்ன நடந்தது அப்படின்னா, அதாவது ஆண்டவர் வேதத்தில் ஒரு வசனம், என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகள் பச்சை புழுக்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். அது மாதிரி ஆண்டவருக்கு விரோதமாக அவன் அந்த இடத்துல வார்த்தையை பேசினதுனாலையோ என்னமோ கரெக்டாக ரஷ்யாவில் ஒரு சின்ன சின்ன துளிகள் மாதிரி விடுகிற அந்த சில்லு மாதிரி விழுற அந்த பனி புயல் வீச ஆரம்பிச்சது. அந்த பனி புயலில் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவனுடைய போர் வீரர்கள் எல்லாருக்குமே வியாதிப்பட ஆரம்பித்தாங்க. கடைசியில் அவன் அந்த இடத்துலேருந்து பின் வாங்கினான். ஏன்னா முடியாது, நம்ம தொடர்ந்து இந்த இடத்துல யுத்தம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பின் வாங்கினான். பின்வாங்கும்போது பார்த்திங்கன்னா அவனுக்கு இருந்த படை வீரர்கள் 6 லட்சம் கிட்ட அவன் வச்சுருந்தான். அவ்வளோ பெரிய படை அவனுக்கு இருந்தது. ஆனால் கடைசியில் அவனுக்கு ஆனது 1 லட்சமாக அது குறைந்து போனது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துலேருந்து அவன் தோல்வியை ஒப்புக்கொண்டு அவன் திரும்பி போனான். அதாவது அந்த இடத்துல பேசப்பட்ட ஒரு பெருமையான ஒரு காரியம், தேவன் என்ன நினச்சிருக்காரு, அவருடைய சித்தத்தின்படி தான் நடக்கும்னு ஒரு போர் வீரன் சொல்லும்போது அந்த இடத்துல சொன்ன அந்த ஒரு பெருமையான வார்த்தைக்கு ஆண்டவர் பதிலடி கொடுத்தார். நம்ம வாழ்க்கையில் நம்ம எந்த இடத்துலையாவது பெருமைப்படுறோமா, தேவனுடைய வசனங்களை நம்ம இருதயத்தில் பதிச்சு வச்சுருந்தோன்னா கண்டிப்பாக நமக்கு பெருமை வரவே வராது. ஏன்னா ஆண்டவர் தான் செய்கிறாரு, ஆண்டவர் கூட நடக்கிறாரு. ஒரு நிழலை போல், அதாவது உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருக்கிறார்னு சொல்லிட்டு அவர் உன்னை காக்கிறவர் அப்படின்னு சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் நம்மளை காப்பாற்றுறாரு, நம்ம பக்கத்தில் ஒரு நிழலை போல் இருந்து நடக்கிறார். இதெல்லாம் வேத வசனங்களை வாசித்து வாசித்து பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் ஆண்டவர் எவ்வளவா நம்ம கூட இருந்து நடத்துகிறாரு, நமக்கு வழிகளை வாய்க்க பண்ணுறார், எல்லா காரியமும் நமக்கு புரியும். நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை அப்படின்ற அந்த வேத வசனத்தின்படியாக நடைகளில் ஒன்றும் பிசகாதபடி, எந்த காரியமும் நெகட்டிவாக மாறாதபடி தேவன் அற்புதமாக நடத்துவார். தேவ சமூகத்தில் ஒவ்வொருவரும் இந்த வேதத்தை தியானிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். இந்த புது வருஷத்தில் இந்த வேதத்தை நான் எப்படியாவது படித்து முடிப்பேன் என்று தீர்மானம் எடுத்தவர்களா தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தாவே, உமை நன்றியோடு கூட துதிக்கிறோமப்பா. பரிசுத்த ஆவியானவரே, கிருபையா இறங்குங்க ராஜா. நீங்கள் எங்களுக்கு ஒத்தாசை செய்யுங்கப்பா, நீங்கள் அற்புதம் செய்யுங்க அப்பா, நீங்கள் கிருபையாக இறங்குங்கப்பா. ஒவ்வொருவருக்குள்ளாக வேதத்தை அப்பா தியானிக்கக்கூடிய கிருபைகளை கொடுங்க, வேதத்தின் மேல் பிரியமாக இருக்கக்கூடிய கிருபைகளை கொடுங்க ராஜா. அப்பா, நானும் கிறிஸ்தவன் தான் சொல்லிக்கிட்டு ஏனோதானோன்னு இல்லாதபடி அப்பா, தேவனுடைய வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்று ஆராய்ச்சி பண்ணாதபடி ஜீவிக்காதபடி ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை எடுத்து தியானிக்கணுன்ற அந்த ஒரு உணர்வை உம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளை இடுங்கப்பா. அப்படி வேதத்தை தியானிக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு தேவன் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை வச்சிருக்கீங்களேப்பா. இஸ்ராஜா, கிருபையா இறங்குங்கப்பா. அவன் வழிகள் எல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்க ராஜா. புத்திமானாய் நடந்து கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்கள் வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது கிடைக்குமே. கிருபையா இறங்குங்க ராஜா. அப்பா, ஒவ்வொருவருக்குள்ளாக வேதத்தை குறித்த வாஞ்சையை கட்டளையிடுங்கப்பா. வேதத்தை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும் என்கிற
ஒரு வாஞ்சை உண்டாகட்டும் அப்பா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வேதத்தில் இந்தந்த வசனம் இப்படி இப்படி இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி படிக்கத்தக்கதாக, எப்படி பெரோயா பட்டணத்தார் அந்த வேதத்தின் மேலே வாஞ்சையாக இருந்ததுனால தேவன் அவர்களை ஆசீர்வதித்தீரோ அப்பா, அதே போல் அப்பா அற்புதமாய் நீங்கள் நடத்துங்க 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 ராஜா. ஆவியானவரே, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வாஞ்சையாய் கண்ணோக்கி பார்க்கத்தக்கதாக இந்த வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ளும்படியாக ஒவ்வொருவருடைய கண்களும் திறக்கப்படட்டும் அப்பா. நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் வழி நடத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். வேதத்தை தியானித்து விட்டு இந்த இடத்தை விட்டு கடந்து சொல்லுங்கள். இந்த நாளிலும் கூட வேதப்பாட வகுப்பு, இந்த வருடத்தின் முதலாவது நாள் வேதப்பாட வகுப்பு நமக்கு இருக்கிறது. கட்டாயம் ஒவ்வொருவரும் சபையில் வந்து கலந்து கொள்ளுங்கள். சபையில் வந்து கலந்து கொள்ள முடியாமல் ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்க ஆன்லைனில் அட்டன் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.